அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 979வது நாளை எட்டியிருக்கிறது. இதில் பெரிதாக பேசப்பட்ட ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம் அல் அரேபியாங்கிற பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரானுடைய அபிஷியல் வெப்சைட்லேயோ அமெரிக்காவுடைய அபிஷியல் அறிக்கையாகவோ அது வரவில்லை. ஆனால் இந்த அறிக்கையில் மிக முக்கியமான பகுதியாக 6வது அம்சம் இடம்பெறுகிறது. இந்த 6வது நிபந்தனை 14 பாயிண்ட்ல 6வது நிபந்தனை தான் மிகவும் முக்கியமானது. அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், $300 பில்லியன், 24 பில்லியன் ஈரானுடைய சொத்துக்கள், முடக்கப்பட்ட சொத்துக்கள், 20 பில்லியன் அதற்கு மேலாகவும் அரபு நாடுகள் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக நாம் 300 பில்லியனை 2,70,000 கோடி என போட்டிருந்தோம். இப்பொழுது அது 3,20,000 கோடி ஈரானுக்கு கிடைக்கும். அதில் அந்த ஷரத்து 6ல் வரக்கூடிய பகுதி அட்லீஸ்ட் 300 என்ற வார்த்தை இருக்கிறது. ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் ரிகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் எலாங் வித் பார்ட்னர்ஸ், கல்ஃப் பார்ட்னர்ஸ். கல்ஃப் பார்ட்னர்ஸ் இதில் எவ்வளோ கொடுப்பாங்க, அல்லது மொத்தமாக கொடுப்பாங்களா, அல்லது மொத்தமாக அமெரிக்கா கொடுக்குமா என்பது வேறொரு வார்த்தையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்டர்டேக்ஸ் டு என்ஷூர் அட்லீஸ்ட் $300 பில்லியன். அதை நேற்று ஒரு செனட்டர் ட்ரம்ப்கிட்ட பாயிண்டடாக கேட்குறார் கேள்வி. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்டர்டேக்ஸ், நாங்கள் பொறுப்பேற்றுக்கிடுவோம் அட்லீஸ்ட் $300 பில்லியன். அதுக்கு பல அதாக்கும் இதாக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊர் செய்தி, சன் செய்தி போன்றவர்கள் எல்லா இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் எல்லாமே தெளிவாக வந்திருக்கு. இவங்க எங்கேருந்து நியூஸ் எடுக்கிறாங்கன்னே தெரியல. அது ஒரு வதந்தின்னு ட்ரம்ப் சொன்னதாட்டு எங்கேயுமே சொல்லலை. அவர் வி அண்டர்டேக்ஸ் அலாங் வித் த பார்ட்னர்ஸ். அதை பார்ட்னர் யாருன்னு தெரியல. ஒரு கேள்வி கேட்குற ஒரு ஜேர்னலிஸ்டை நீ கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சமாளித்து விட்றா. ஆனால் ரீஜனல் பார்ட்னர்ஸு என்று சொல்லக்கூடிய அவர்கள் பெரும்பாலும் கல்ஃப் கண்ட்ரிஸாக தான் இருப்பாங்க. ஆனால் $300 பில்லியன் அமெரிக்கா பொறுப்பேற்றுக்கிடுது, நாங்கள் கொடுப்போம்னு. அதுக்கு மேலே $24 பில்லியன் இவங்களுடைய டொனேஷன் இல்லை. அது ஈரானுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள். அதுக்கப்புறம் கல்ஃப் கண்ட்ரிஸ் நிறைய பே பண்ணும் போல தெரியுது. எனக்கு தெரிஞ்சு $300 $300 பில்லியன் $400 பில்லியன் மேலேயும் போகும் என்று தெரிகிறது. அடுத்தது, அதே மாதிரி நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஒன்றும் பெருசாக ஈரான் விட்டு கொடுக்கல. நியூக்ளியர் ஆர்ம்ஸை நாங்கள் தயாரிக்க மாட்டோம், என்ரிச்மெண்ட் எங்கள் கையில் தான் இருக்கு. என்ரிச்மெண்ட்டை நாங்கள் பண்ணுவோம். நியூக்ளியர் ஆர்ம்ஸை ஏன் தயாரிக்க மாட்டோம்னா, நம்ம ஏற்கனவே அந்த காணொலி முழுவதும் சொல்லி வர மாதிரி அதுக்கு எதிராக ஒரு மார்க்க தீர்ப்பு இருக்கிறது. அடுத்தது, ஹர்மூஸில் எல்லாம் இலவசமாக திறக்கும்னு யாரும் சொல்லலை. நேற்றும் முந்தா நாளும் எல்லாம் நம்ம ஊரில் வரக்கூடிய ஆங்கில பத்திரிகைகள், ஆங்கில சோர்சஸே, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வேண்டிய பத்திரிகை. இப்போ தமிழ் ஊடகம் ஒன்றும் வித்தியாசமாக இல்லை. யாரும் அவங்களும் இஸ்ரேலுக்காகவும் அமெரிக்காவுக்காகவும் செப்பக்கட்டு கட்டுறாங்க. அதில் டோல் பூத்துன்னு ஒன்றும் வசூலிக்க மாட்டாங்களே தவிர ஆல் சர்வீஸ் சார்ஜஸ், இன்சூரன்ஸ் சார்ஜஸ், அடுத்தது அவங்க அந்த இதில் பண்ணக்கூடிய எஸ்கார்ட் பண்ணுற அந்த சர்வீஸ் சார்ஜஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதனால் ஒரு சார்ஜ் பே பண்ணாமல் ஈரானுக்கு யுவானில் சைனாவினுடைய கரன்சியில் பே பண்ணாமல் எந்த கப்பலும் வர முடியாது. எல்லா கப்பலும் ஃப்ரீயாக வரலாம். ஆனால் இந்த சார்ஜஸ் பே பண்ணிட்டு தான் வரணும். அது டோல் பூத் அல்ல. அடுத்தது, இதில் இருந்து இதை தானாக வெளிவரக்கூடிய உண்மை என்ன சொன்னால், ஈரான் ஹர்முஸ் நீரிணை அல்லது அந்த ஜலசந்தியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. அப்போ அடுத்தது, ட்ரம்ப்
ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, நான் வந்து 300 பில்லியன் டாலரை கொடுக்குறேன், இல்லைன்னா அதுக்கு மேலே கொடுக்குறேங்கிறத வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன குறை சொல்றாங்க. ஆனா நான் 700 பில்லியன்ல இருந்து 800 பில்லியன் வரைக்கும் அமெரிக்காவுக்கு சேவ் பண்ணியிருக்கேன், அமெரிக்காவுக்கு லாபத்தை ஏற்படுத்தியிருக்கேன். அது என்னன்னு கேட்டா, இந்த பிளாக்கேடு கண்டினியூ ஆனாலும் அல்லது ஹர்முஸ் நீரிணையை ஈரான் தடுத்து வைத்திருந்தாலும், இன்னொரு யுத்தத்தை நடத்துவதே அது ஈரானை தாக்குவதற்கு ஒரு யுத்தத்தை நடத்துவது என்று இருந்தாலும் 700 முதல் 800 பில்லியன் டாலர் நம்ம செலவழிக்க வேண்டியது வரும் ஃபார் நோ ரிசல்ட்ஸ், எந்த பின்விளைவும் இல்லாமல். இப்போ அடுத்தால இன்னும் சில கண்டிஷன்ஸு, அது முழு டெக்ஸ்ட், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டிஜிட்டலி சைன்டு, மின்னணு வழியாக கையெழுத்து போட்டாங்க, அதனுடைய பாரசீக வருஷனும் கையெழுத்தாயிட்டு. ஏன் ட்ரம்ப் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியல. உண்மையும் வெளியில ஃபுல் டெக்ஸ்டையும் வெளியிட மாட்டேங்கிறான். ஆனால் இந்த அல் அரேபியாவில் வந்த தகவல்களை வச்சுட்டு 14 பாயிண்ட் ஃப்ரேம் ஒர்க் தான் அது. லிஃப்டிங் சாங்ஷன்ஸ் ஆன் ஈரான்ஸ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். சாங்ஷன்ஸ் அதாவது பொருளாதார தடை முற்றாக நீக்கப்பட்டு விடும். ஈரான் தன்னோட ஆயிலை விற்க முடியும். அதை ட்ரம்போடைய வார்த்தையில் சொன்னால், லெட் த ஆயில் ஃப்ளோ இன் த வேர்ல்டு. என்னடா இது, ஹர்முஸ் நீரிணை தானா திறந்திருந்ததை யுத்தத்துக்கு போய் ஈரானை மூட வச்சு அதுக்கு இப்போ ஒரு வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு ஆயில் சுட் ப்ளோவான். அடுத்தது சாங்ஷன்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்க்ளூடிங் க்ரூட் அண்ட் பேங்கிங், அது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. இமீடியட்லி லிஃப்டிங் ஆஃப் லேவல் பிளாக்கேட், முதல் வேலையை அந்த ஹர்முஸ் மீது போட்ட முற்றுகை. அந்த முற்றுகை ஒன்றும் இல்லை, நேற்று ஈரானோடைய கப்பல் 30 கப்பல் போயிருக்கு. 2-3 நாளையில் 3 நாளுன்னு ஆரம்பிச்சு நேற்று 30 கப்பல் ஈரானுடைய கப்பல் போயிருக்கு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கலைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவினுடைய கப்பலை அடித்ததுக்கு அது என்னன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் போச்சு நமக்கு. அடுத்து ரெஸ்டோரிங் ப்ரீ வார் டிராஃபிக் த்ரூ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்முஸ். ரெஸ்டோரிங் ப்ரீ வார் டிராஃபிக் த்ரூ ஹர்முஸ். இது என்ன பெரிய சாதனை, திறந்திருந்த நீரிணை. நம்ம இதெல்லாம் அடிக்கடி சொல்லிட்டோம். நெவர் ப்ரொடியூஸ் நியூக்ளியர் வெப்பன். நெவர் ப்ரொடியூஸ்னா அவன் தான் 10 இருக்கீங்களா சொல்கிறேன், இல்லைன்னா நாங்கள் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்கிறாங்க. நம்ம அசஸ்மெண்ட் வேறு. அடுத்தது இதுக்கு ரியாக்ஷனு ஈரானில் மக்கள் எதுக்குறாங்கன்னு ஒரு பொய்யை பரப்ப பார்த்தானா. ஆனால் இதுக்கு அதிகமான ரியாக்ஷன் எங்கே வருதுன்னா இஸ்ரேலில். இஸ்ரேல் மக்கள் எல்லாம் நாம் தோற்று போய்விட்டோம், நமக்கு பாதுகாப்பின்மை, அதை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். அவங்க இப்போ எப்படி வெற்றி கொள்ளப்பட்டு பாலஸ்தீனர்கள் வந்து இங்கே ஆட்சி செய்தால் அவர்களோடு யூதர்கள் எப்படி சேர்ந்து வாழ்வது என்பதை பற்றி ஆலோசித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் அதுக்கு இயக்கமே நடத்திட்டு இருக்காங்கிறத சொன்னேன். அதை ஒரு ரிட்டையர்டு, அதாவது முன்னாள் பிரதமருடைய ஒரு மகள் செய்து கொண்டு இருக்கிறார். அடுத்தது இஸ்ரேலு வந்து லெபனான்ல இருந்து வெளியில வரணும். இது முக்கியமான கண்டிஷன். இது இல்லைன்னா இல்லை, இது எப்போ வேணாலும் இதை ஒத்துக்கலைன்னா பிரேக் ஆகுங்கிறத திரும்ப திரும்ப ஈரான் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு இன்னும் பெய்ரூட் மீது தாக்குதல் தொடர்ந்தால் நாங்கள் ரொம்ப மிருகத்தனமாக தாக்குவோம்னு எச்சரிச்சிருக்கு. இப்போ ட்ரம்புக்கும் நத்தியானுவுக்கும் அந்த சண்டையை ஒத்துக்கிட்டாங்க. இட் இஸ் எ பேட் பிரேக்அப், பட் வி ஆர் பிரேக்கிங் ஃப்ரம் இஸ்ரேல். தேர் வில் பி நோ அமெரிக்கன் ஷீல்டு ஃபார் இஸ்ரேல்ங்கிறது. இதுக்கு ஒரு நீள வீடியோவை போட்டு இப்படி எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க வரலாற்றில். அதுக்கு பிறகு எப்படி இஸ்ரேலுக்கு உதவி செய்திருக்காங்கங்கிறதுக்கு ஒரு 10-15 இன்சிடென்ட் இருக்கு. அதை நம்ம இங்கே சொன்னால் இப்போ நேரம் இல்லை, நான் தனி காணொலியில நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ அது பிரேக்கப்பு. அமெரிக்கா என்ன சொல்லுது, அமெரிக்கா அதை செயலில் காட்டியிருக்கு. எப்படி காட்டியிருக்குன்னா 20% பென்குரியன் ஏர்போர்ட்ல இருந்த ரீஃபியூவலிங் ஜெட் ஆயிலை அமெரிக்கா எடுத்துகிட்டு வந்துட்டு. ஏன்னா அங்கே அமெரிக்காவில் அவ்வளோ கட்டுப்பாடு இருக்கு ஜெட் ஆயிலுக்கு. அதனால என்ன செய்ய, பென்குரியன் ஏர்போர்ட்டை இல்லை இருந்த ஆயிலை அப்படி மொத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றாச்சா. ரெண்டாவது எல்லா வார் பிளைன்ஸும், அது அமெரிக்காவினுடைய யுத்த விமானங்கள் இஸ்ரேலில் இருந்ததெல்லாம் திரும்ப அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விட்டது. இதனால நத்தியானுகு இறங்கி வந்து என்ன செய்திருக்கான், நாங்கள் ஃபுல்லாக லெபனான்ல இருந்து வரமாட்டோம், ஆனால் அங்கே ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணுவோம்னு. ஆனால் அது ஈரான் ஒத்துக்கலை, ஃபுல் விட்ராவல் ஃப்ரம் லெபனான். ஒருவேளை இந்த இஸ்ரேலுடைய இந்த அடாவடித்தனத்தால் இந்த ஒப்பந்தம் நாளைக்கு கையெழுத்தாகணும் ஆகுமா இல்லையான்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, எப்ஸ்டீன் ஃபைலை இப்போ நத்தியானுகு கையில் எடுக்கிறான். நீ இதுக்கு மேலேயும் எங்களை வந்து லெபனான் விட்டு வெளியில் வரணும்னு சொன்னேன்னா
எப்ஸ்டீன் ஃபைலை நான் கையில் எடுப்பேன் அப்படின்னு. இப்போ எப்ஸ்டீன் ஃபைல் வெளியில் வந்தால் அமெரிக்க கலாச்சாரத்திலே அதை ஒத்துக்குவாங்க. அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைங்கிற அளவுக்கு போய்விடும். அதனால் எப்ஸ்டீன் ஃபைலுக்கு இன்னும் ட்ரம்ப் பயப்படுவானா என்ன ஏதுங்கிறது தெரியல. ஆனால் மொத்தத்தில் ஒரு பொலிட்டிக்கல் சரண்டர், இந்த வார்த்தையை நான் சொல்லலை, ஒரு மிலிட்டரி சரண்டர். இது நம்ம வார்த்தை இல்லை. செனட்டர்ஸும் பத்திரிகையாளர்களும் அமெரிக்காவில், குறிப்பாக காங்கிரஸை சேர்ந்த அமெரிக்கா ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் ஒரு இதை சொல்லாங்க, நம்ம கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிட்டோம். ஏன்னா எல்லாத்தையுமே அமெரிக்கா அண்டர்டேக்ஸ், அமெரிக்காவே பொறுப்பேற்றுக்கிட்டது இது இவ்வளோத்தையும் செயல்படுத்துவதற்கு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். வரலாற்றில் இது மிகப்பெரியதொரு சரண்டர் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஷிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.